ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் தமிழ் வாய்ஸ் அவுட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வாய்ஸ் அவுட் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரெண்டிங் அவுட்ஃபிட்ஸ் பற்றி தான். பால் பாதி ஆடை பாதி அப்படின்றது வந்து வெறும் பழமொழி மட்டும் கிடையாது, நம்ம நடைமுறை வாழ்க்கையிலும் அது உண்மை அப்படின்னு தான் சொல்லணும். மற்றவங்களை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம், நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணுறோம், நம்ம எப்படி டிசிப்ளினாக இருக்கும் அப்படின்றத வச்சு தான் நம்மளுடைய கேரக்டரே முடிவு செய்யப்படுது. நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கணுமா அப்படிலாம் கிடையாது. ட்ரெஸ்ஸிங்கிறது வந்து ஸ்டைலில் தான் இருக்குது, காஸ்ட்டில் இல்லவே இல்லை. நம்ம சிம்பிளான ட்ரெஸ் போட்டாலும் அது ரொம்ப யூனிக்காக இருக்கணும், மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், நமக்கு அது சூட் ஆகணும். அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லைனா ஒரு ஆஃபீஸ்க்கு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ட்ரெஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூனிக்காக இருக்கணும். நீங்கள் டெய்லி நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் காலேஜ்க்கு ஆஃபீஸ்க்கு போகிறதால அதுக்காக நான் நிறைய ட்ரெஸ் வாங்கிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நம்மளோட பாடி ஷேப், அதுக்கப்புறம் நமக்கு எப்படிலாம் கலர்ஸ் வந்து சூட் ஆகும், அதை வச்சு தான் நம்மளோட ட்ரெஸ்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். ட்ரெஸ்ஸஸ் கம்மியாக வாங்கிக்கலாம், ஆனால் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸஸை ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணிக்கிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வருஷத்தோட டாப் ட்ரெண்டி அவுட்ஃபிட்ஸ் பற்றி நான் பேச போகிறேன். இனிமேல் நீங்கள் வாங்குறதா இருந்தால் இந்த 5 அவுட்ஃபிட்ஸில் ஏதாவது ஒரு அவுட்ஃபிட் வாங்கினீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்காகவும் இருக்கும், யூனிக்காகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆலியா கட் குர்த்தி. இந்த 2024ல் 2023 எண்ட்லேருந்து ஆலியா கட் குர்த்திஸ் தான் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஆலியா கட் குர்த்தி, நைரா கட் குர்த்தி, இது ரெண்டுமே தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. உங்களோட அவுட்ஃபிட் வார்ட்ரோப்ல நீங்கள் இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். உங்களுக்கு பெல்லி அதிகமாக இருந்தால் கூட இந்த ட்ரெஸ் போடும்போது உங்களுக்கு பெல்லி ஃபேட்டே தெரியவே தெரியாது. கண்டிப்பாக நீங்கள் இது ஒரு மஸ்ட் ட்ரை இந்த இயர் கொடுக்கலாம். செகண்ட் பார்க்க போகிறது பாகிஸ்தானி ஃபுல் குர்தா செட். இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபுல் குர்தா செட்ஸ் தான் நிறைய பாலிவுட் செலிபிரிட்டிஸும் இந்தியன் செலிபிரிட்டிஸும் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான அழகான ஒரு லுக் தருது. அதுவும் சேம் கலரில் தான், அதாவது டாப், பேண்ட் அண்டு ஷால் எல்லாமே சேம் கலரில் போடுறது தான் இப்போ ஃபேஷனாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி குர்தா செட்ஸுமே நீங்கள் இப்போ வாங்கி யூஸ் பண்ணலாம். அது ஒரு ஃபெஸ்டிவ் இயருக்கு இந்த வியர் எப்போயுமே ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல எலகண்டான லுக் தரும். நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் அவுட்ஃபிட் வந்து ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் தான். இப்போ வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் தான் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் கொரியன் க்ராப் டாப்ஸ், பேகி பேண்ட்ஸ், ஹை வேஸ்ட் பேண்ட்ஸு, சேம் கலரில் வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் போடுறதுன்ற மாதிரி தான் இப்போ வந்து ஃபேஷனாக போயிட்டுருக்கு. உங்கள் காலேஜில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் அலௌட் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டெனிமில் வந்து லாங் டாப்பில் ஷார்ட் டாப் போட்டு போகிறது, அப்புறம் பேகி பேண்ட்ஸ் போட்டு போகிறதுலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சூப்பரான லுக் தரும். ஃபோர்த் அவுட்ஃபிட் வந்து உங்களோட ஸ்டைலை மாற்றக்கூடிய ஒரு அவுட்ஃபிட் அப்படின்னே சொல்லலாம். இப்போ புதுசாக கோ-ஆர்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டு சேம் கலரில் டாப்பும் பேண்ட்டும் இருக்க மாதிரி இருக்குது. டாப்ஸ்னால் அது குர்த்தி செட் மாதிரி அதோட டாப்பு பேண்ட் இருக்குது. ரொம்பவே சூப்பரான லுக் தருது. ஆன்லைனில் இந்த மாதிரி கோ-ஆர்ட் கலெக்ஷன் ஏகப்பட்டது, எம்ப்ராய்டர்ட் எல்லா கிளாத்லையுமே அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் ட்ரை கொடுக்கணும். ஏன்னா இந்த இயரோட ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன்னே கோ-ஆர்ட் செட் சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்ஸி கவுன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூனிக்காக இருக்கணும், உங்களோட ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணும். எங்கள் வீட்டில் ரொம்ப பேரண்ட்ஸ் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மேக்ஸி கலெக்ஷன் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ரொம்பவே எலகண்ட்டான லுக் தரும். நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா மட்டும் ஹைட் லென்த் பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. மற்றபடி எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஸ்லிம்மாக இருக்கீங்க, ஃபேட்டாக இருக்கீங்க, எல்லாருமே இந்த இது வந்து மேக்ஸி யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அதுக்கு ஒரு மஸ்ட் ட்ரை கொடுத்துருங்க. இதுதான் 5 ட்ரெண்டிங் அவுட்ஃபிட்ஸ். லாஸ்ட்டாக போனஸாக என்னன்னு பார்த்தோன்னா, ஆல் டைம் ஃபேவரட்ஸ் வந்து அனார்கலிஸும் அப்புறம் கவுன் கலெக்ஷனும் தான். என்ன மாதிரி ட்ரெண்டு மாறினாலும் அனார்கலியோட கலெக்ஷன் ட்ரெண்டும் கவுன்ஸோட ட்ரெண்டும் கண்டிப்பாக கேர்ள்ஸோட ஃபேவரெட்லேருந்து நீங்கவே நீங்காது. கண்டிப்பாக ஒரு ஃபெஸ்டிவ் கலெக்ஷனில் அனார்கலி இல்லைனா கவுனை வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். ஆன்லைன்லேயே ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது. உங்கள் பாடி டைப்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாய் பாய்.